உலகின் பிரதான மதங்களாகிய கிறிஸ்தவமும் இஸ்லாமும் பல ஒற்றுமைகளை கொண்டிருந்த போதிலும் முக்கிய விடயங்களில் முரண்படுகின்றன. இதுவே உலகின் குழப்பங்களுக்கு மூல காரணமாக உள்ளது. கிறிஸ்துவுக்கு முன் 13ஆம் நூற்றாண்டு முதல் கிறிஸ்துவுக்கு பின் 1ஆம் நூற்றாண்டு வரை எழுதப்பட்ட வேதாகமத்தில் உள்ள விடயங்கள் கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட குரானில் வேறு விதமாக எழுதப்பட்டுள்ளன. மோசே முதல் ஏசாயா, எரேமியா, யோவான் போன்ற தீர்க்கதரிசிகளுடன் தேவன் நேரடியாக பேசியவை வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளதுடன் இவற்றின் மூல பிரதிகள் அகழ்வாராய்ச்சிகள் மூலம் கண்டெடுக்கப்பட்டு இஸ்ரேலிய மியூசியம்களில் வைக்கப்பட்டுள்ளன. இஸ்லாமியர்கள் வேதாகமம் காலப்போக்கில் மனிதர்களால் மாற்றி எழுதப்பட்டுள்ளது என கூறுவதுடன் முகமது தானே கடைசி தீர்க்கதரிசி என கூறியுள்ளதால் குரானில் எழுதப்பட்டுள்ளவைகள் தான் சரி என நம்புகின்றனர். ஆங்கில மொழி காலத்துக்கேற்ப வளர்ச்சி அடைந்துள்ளதால் ஆங்கில வேதாகமமும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக 400 வருடங்களுக்கு முன் எழுதப்பட்ட கிங் ஜேம்ஸ் பைபிள் Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven என கூறுவதை 40 வருடங்களுக்கு முன் எழுதப்பட்ட நியூ கிங் ஜேம்ஸ் பைபிள் Your kingdom come, your will be done on earth as it is in heaven என மூல மொழியில் உள்ள அர்த்தம் கொஞ்சமும் மாறாமல் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் கூறுகிறது. இதில் எவ்வித தவறும் இல்லை. வேதாகமத்தின் மூல பிரதிகளில் எவ்வித மாற்றமும் செய்யப்படவில்லை. அவை அப்படியே பாதுகாக்கப்பட்டுள்ளன. பல வேத அறிஞர்கள் வேதாகமம் எழுதப்பட்டுள்ள மூல மொழிகளாகிய எபிரேய, கிரேக்க மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பதுடன் மூல மொழியில் எழுதப்பட்டுள்ளவற்றை வார்த்தைக்கு வார்த்தை ஆராய்ந்து விரிவாக விளக்கமளித்துள்ளனர். வேதாகமத்தை போதிக்கிறவர்களும் எழுதுகிறவர்களும் இந்த விளக்கங்களை கற்றறிந்து போதிக்கிறார்கள். எனவே இயேசுவின் தெய்வீக தன்மைக்கு மாறாக அவர் ஒரு தீர்க்கதரிசி என இழிவுபடுத்தியும் அவரது சிலுவை மரணத்தினால் உண்டாக்கப்பட்ட இரட்சிப்பின் பணியை மறுத்தும் இஸ்லாமியர்கள் கூறும் அளவுக்கு வேதாகம மொழிபெயர்ப்புகளில் மாற்றம் செய்யப்படவில்லை என்பதற்கு உறுதியான சான்றுகள் உள்ளன. இது மனிதரை வழிவிலக செய்யும் வெறும் குற்றச்சாட்டாக இருப்பதுடன் குரானில் கூறப்பட்டுள்ளவையே மாற்றி எழுதப்பட்டுள்ளன என்பதற்கு சான்றாக உள்ளன. கிறிஸ்துவுக்கு பின் 7ஆம் நூற்றாண்டில் முகமது நபிக்கு There is no God but Allah என வெளிப்படுத்தப்படுவதற்கு முன் 4600 வருடங்கள் கடவுள் தன்னை யாருக்கும் வெளிப்படுத்தவில்லையா? அப்படியானால் ஆதாம் முதல் முகமதின் காலம் வரை ஒன்றான தேவனை பின்பற்றிய ஆபிரகாம், மோசே, தாவீது, எலியா போன்ற தேவ மனிதர்கள் யாரை வணங்கினார்கள்? தேவனுடன் நேரடியாக பேசி அவர் கூறியவைகளை டனாக், பைபிள் ஆகியவற்றின் முதல் 5 நூல்களாக எழுதியவன் மோசே. கிறிஸ்துவுக்கு முன் 13ஆம் நூற்றாண்டில், அதாவது முகமது நபிக்கு 2000 வருடங்களுக்கு முன் மோசேயிடம் தன்னை வெளிப்படுத்திய தேவன், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என கூறினார். எபிரேய மொழியில் கர்த்தர் என்பதற்கு யாஹ்வே என எழுதப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்கு முன் 7ஆம் நூற்றாண்டில் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என மிக தெளிவாக தேவன் கூறியுள்ளார். இவ்வளவு ஆணித்தரமாக ஆபிரகாமின் தேவனாகிய யாஹ்வே கூறியிருந்தும் பல நூற்றாண்டுகளின் பின் இதே விடயத்தை முகமது நபி சொல்லி புதிய கடவுளை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே சொல்லப்பட்ட விடயத்தை மீண்டும் சொல்லுவது தீர்க்க தரிசனம் அல்ல, அதை சொல்லுபவர் தீர்க்கதரிசியும் அல்ல. அல்லாஹ் என்றால் அரபு மொழியில் கடவுள் என்பதால் குரான் கூறுவது ஆபிரகாம் தொழுது கொண்ட அதே கடவுளைத்தான் என பலர் நினைக்கிறார்கள். ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேலரை கடுமையாக பகைப்பது மட்டுமல்லாமல் டெம்பிள் மவுண்டில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் யாஹ்வே என்ற கடவுளை தொழுது கொள்ள கடும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு விடயமே போதும் யாஹ்வே என்ற ஆதி முதலான கடவுள் வேறு, அல்லாஹ் என்ற கடவுள் வேறு என்பதை புரிந்து கொள்வதற்கு. யூதர்களை கடுமையாக பகைக்கும் இஸ்லாமியர்கள் யூத தீர்க்கதரிசிகளான மோசே, ஏசாயா, யூத ராஜாக்களான தாவீது, சாலோமோன், யூத தலைவர்களான யோசேப்பு, யோசுவா ஆகிய அனைவரையும் தங்கள் வேத நூலில் குறிப்பிட்டு உரிமை கோருவது மிகவும் வேடிக்கையான விடயம்.
1979 எருசலேமின் தென்மேற்கு பகுதியில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் கண்டெடுக்கப்பட்ட கிறிஸ்துவுக்கு முன் 7ஆம் நூற்றாண்டு புத்தகச் சுருளில் எண்ணாகமம் 6 என்பதும் யாஹ்வே என்பதும் தெளிவாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவை இப்போதும் இஸ்ரேலிய மியூசியத்தில் இருந்த போதிலும் இவற்றை அறிந்து விளங்கிக் கொள்ளும் திறமை பலருக்கும் இல்லை. இஸ்ரவேலர் யாஹ்வே என்ற உலகை உருவாக்கிய ஒரே கடவுளை தொழுது கொள்ளும் போது முகமது வேறு கடவுளை அறிமுகப்படுத்தியதாலேயே அவர்கள் இஸ்ரவேலரை பகைக்கிறார்கள். 2004ஆம் ஆண்டில் 1800 வருட கால பழமை வாய்ந்த மெகிடோ மொசைக் கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிக பழமையானதும் முக்கியமானதுமாக இருப்பதால் மிக கவனமாக பாதுகாக்கப்பட்டு 2024ஆம் ஆண்டு இஸ்ரேலிய மியூசியத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இதில் ஜீசஸ் இஸ் காட் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வேதாகமம் இயேசுவின் தெய்வீகத்தை வெளிப்படுத்துவதை இந்த மொசைக் உறுதிப்படுத்துகிறது. எனவே இஸ்லாம் கூறுகிறபடி வேதாகம உண்மைகள் மாற்றப்படவில்லை. மாறாக குரான் இயேசு ஒரு தீர்க்கதரிசி மட்டுமே என கூறுவது தான் மாற்றப்பட்ட விடயம், அதாவது பிழையானதும் பொய்யானதுமான விடயம். இதே போலத்தான் மற்ற விடயங்களும் மாற்றப்பட்டுள்ளன. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என இயேசு கூறியபடியே வேதாகம வார்த்தைகள் ஒருபோதும் மாறாததும் அழிக்க முடியாததுமான உறுதியான வார்த்தைகள்.